நாங்கள் என்ன நயன்தாராவா இல்லை தளபதியா எங்களை பார்க்கறதுக்காக வரக்கூடிய கூட்டம் இது. சேரை உடைச்சிட்டாம்மா, அதும்மா இதும்மா, தண்ணி அடிச்சாங்கம்மா, சீட்டு விளையாண்டாங்கம்மா. இப்போ அதெல்லாம் சொல்ல இயல இல்லைல்ல. இப்போ பொறாம பிடிச்சி போயிருக்காங்க. என்னடா 1.5 லட்சம் பேர் வந்திருக்கு. வைகோ வந்து அவன் நல்லவன் இல்லைன்னு சொன்னார். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவரும் நாஞ்சில் சம்பத்தும் பேசிட்டு தெரிஞ்சார். அவர் வாயை வாடகை கூட்டு தெரிஞ்சதுனால போயான்னு சொல்லி அவரை அனுப்பிச்சி விட்டான். அவங்களுக்கு எப்படின்னா, நீங்கள் செருப்பை கொண்டு அடிச்சிங்கன்னா கூட அப்படி தடையை விட்டுட்டு போயிட்டு இருப்பாங்களே தவிர எய்த்து சண்டைக்கு வர மாட்டான். மலுமட்டு கேடுகிட்ட மலுமட்டு. அவனுக்கு என்னதான் நீங்கள் டாமினை தான் அந்த அம்மா கையில் வச்சு டெவலப் பண்ணாங்க. டாமின்லேருந்து அவங்களுக்கு பல லட்சக்கணக்கான கோடிகள் வந்துச்சு. அதை வச்சு தான் அவங்க எல்லா வேலைகளும் பண்ணாங்க. அதிகமாக அவங்களுக்கு அதுவும் ரோடு செக்டார்லேயும் தான் வருமானம். சார், இந்திய கூட்டணிங்கிறது வந்து நீங்கள் இங்கே இது இடியட் கூட்டணிங்க. பத்திரிகை.com நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திமுகவின் மூத்த தலைவர் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து பல்வேறு கேள்விகளை கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ தாவேகாவிற்கு கூடுகிற கூட்டமெல்லாம் வாக்குகளாக மாறாது என்பது பொதுவான கருத்தாக இருந்து வருகிறது. இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில் திமுக வடக்கு மண்டல இளைஞர் அணி சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் ஏறக்குறைய 1,50,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அந்த கூட்டத்தில் கூடிய கூட்டமெல்லாம் திமுகவுக்கு வாக்குகளாக மாறுமா? இது வெற்றியை தேடி தருமா 2026? இல்லை, திமுகவுடைய தொண்டர்களை தவிர வேறு யாரும் வரமாட்டாங்க. நாங்கள் என்ன நயன்தாராவா இல்லை சிம்பு நம்ம தளபதியா எங்களை பார்க்கறதுக்காக வரக்கூடிய கூட்டம் இது. எங்கள் கட்சியினுடைய கொள்கை பிடிப்புக்காக வரக்கூடிய கூட்டமே தவிர மற்றபடி எதுவும் கிடையாது. ரெண்டாவது வந்து இது எதுக்காக நாங்கள் இந்த அளவுக்கு வந்து கூட்டத்தை அனுமதித்து வரணும்னு எதிர்பார்த்தோம்னா, ஏற்கனவே 2 கூட்டங்கள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஃபெயிலியர் தான். 2 கூட்டங்கள் ஏற்கனவே சேலத்தில் போட்ட இளைஞரணி மாநாடும் கொஞ்சம் எங்களுக்கு ஃபெயிலியர் தான். இனி இப்படியே விட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கூட்டத்தை போட்டோம். இளைஞரணி கட்டாயப்படுத்தி கூட்டிய கூட்டமாக இது? கட்டாயப்படுத்தலை, யாரையுமே கட்டாயப்படுத்தலை. இப்போ நாங்கள் வந்து பேஸ் ஒர்க்கு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏற்கனவே வந்து பூத்து கமிட்டி போட்டுட்டோம். அந்த ஒவ்வொரு பூத்து கமிட்டிக்கும் கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 15லேருந்து 20 பேர் இப்போ நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ இது மொத்தம் ஒரு தொகுதிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ ஆகும் பாருங்கள். அந்த மாவட்டத்தை எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பூத்து கமிட்டி மெம்பர்களே இவ்வளோ பேர். அது தவிர கட்சியினுடைய முன்னோடிகள் அவங்கெல்லாம் வர்றாங்க. இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய சில ஊர்களில் இருந்தும் வந்திருந்தாங்க. ஸோ அந்த கூட்டம் வந்து சிறப்பாக இருந்தது. அதாவது இதுவரை திமுகவில் நடக்காத ஒரு கூட்டமாக இருந்துச்சுன்னு கூட ஒத்துக்கிடலாம். நல்ல முறையில் வந்தவங்களும் கரெக்டாக மேடைகளில் பேசுனதும் கரெக்டான பாயிண்ட்டுகளை பேசுனாங்க. அதே மாதிரி அவங்களும் வந்தவங்களும் சரியான முறையில் ரிட்டன் போகிற வழியும் அமைதியை காத்து கரெக்டாக ரிட்டன் போனாங்க. இல்லைன்னா சேரை உடைச்சிட்டாம்மா, அதும்மா இதும்மா, தண்ணி அடிச்சாங்கம்மா, சீட்டு விளையாண்டாங்கம்மா. இப்போ அதெல்லாம் சொல்ல இயல இல்லைல்ல. இப்போ பொறாம பிடிச்சி போயிருக்காங்க. என்னடா 1.5 லட்சம் பேர் வந்திருக்கு, ஒரு அசம்பாவிதம் இல்லாமல் கூட்டம் நடத்தி முடிச்சிட்டாங்களே, ஒரு சேர் கூட உடையல. அந்த சேருக்காரனே பேட்டி கொடுக்குறான், சேர் எல்லாம் உடையலையா, எல்லா சேரும் நாங்கள் எடுத்து வச்சுட்டோம். சில சேர் பெண்டாக இருக்குன்னா அது அந்த வெயிட்டு தாங்காமல் சில இடங்கள்லாம் அந்த மாதிரியா வரும். அது அவ்வளோதான், வேறு எந்த விதமான சேதமும் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதனால் இந்த கூட்டம் சிறப்பான கூட்டம். இந்த கூட்டத்தை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக 2026 திமுக மீண்டும் ஆட்சி அமைப்புங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து யாருக்கும் வேண்டியதில்லை. இப்போது தாவேகா வருகையால் திமுகவின் வெற்றி பாதிக்கும் என்று பேசப்படுகிறது. உங்களுடைய கருத்து? இல்லை கண்ணு, திமுகவுக்கு அவங்க வர்றதுனால திமுகவுக்கு இப்போ ஒரு ரொம்ப பேர் வந்து தெரியாமலே பேசுகிறாங்க. திமுகவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தொண்டனும் கண்டிப்பாக அவன் கட்சி மாதிரி போக மாட்டான். சரிங்களா? இப்போ அதுலேயும் இப்போ வந்து அவர்கிட்ட இப்போ போனது யாருன்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக போனது அதிமுகவில் இருக்கக்கூடிய சில பேர் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம சீமான் கட்சியில் இருந்தும் சில பேர் போயிருக்காங்க. அது சும்மா கொஞ்சம் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆட்கள் தான். நீங்கள் நாஞ்சில் சம்பத்தை வச்சு கணக்கு பண்ணாதீங்க. நாஞ்சில் சம்பத்தை நாங்களே கழட்டி விட்டுட்டோம்.
நாங்கள் ஏற்கனவே அந்த ஆள் ஒரு ஆண்டு காலமாகவே கழட்டி விட்டுட்டோம். ஏன்னா அவர் வைகோ வந்து அவன் நல்லவன் இல்லைன்னு சொன்னார். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவரும் நாஞ்சில் சம்பத்தும் பேசிட்டு தெரிஞ்சார். அவர் வாடகை விட்டுட்டு தெரிஞ்சதுனால போயான்னு சொல்லி அவரை அனுப்பிச்சி விட்டோம். அவர் அங்கே போய் சேர்ந்துக்கிட்டார். அவர் சேர்ந்ததுனால எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஈரோட்டில் வந்து இவங்க ஒரு செங்கோட்டையன் மூலியமாக ஒரு பொதுக்கூட்டம் போடுறாங்க. அவங்க வந்து இப்போ ஏற்கனவே வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்போ ஒரு கூட்டம் அங்கே போட்டாங்க ஈரோட்டில். அது ஓரளவுக்கு பேசும்படியாக நல்ல கூட்டம் தான் வந்தது. இப்போ அதை காட்டிலும் அதிகமான கூட்டத்தை இவர் கூட்டி காட்டணும்னு நினைக்கிறாரு. கூட்டம் வருவாங்க. ஏன்னா இவருக்கு அங்கே வந்து எப்படியும் ஒரு 5000-10,000 பேர் தொண்டர்கள் இருக்காங்க. தொண்டர்கள்னு சொல்கிறத காட்டிலும் வெல்விஷர்ஸ், இளைஞர்கள் இல்லை, எல்லாம் பெரிய ஆள் வயசான ஆளுங்க தான் இருக்காங்க. வெல்விஷர்ஸ் இருக்காங்க. அதோட இவருடைய தும்பிகள்லாம் வருவாங்க இல்லையா, விஜயுடைய பசங்கள்லாம். அப்போ வரும்போது அது கிட்டத்தட்ட ஒரு நெருக்கி ஒரு 50,000-60,000 ஆட்கள் வர்றதுக்கு சான்சஸ். ஏன்னா 18 ஏக்கரால் தான் போட்டிருக்காங்க. எப்படியும் ஒரு 50,000 குறையாது கூட்டம் வரும். அவங்க சொன்னது அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க, 50,000 தான் சொல்லியிருக்காங்க. அந்த கூட்டம் வரும், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதில் வர்றதில் விஜய்க்கு வந்து ஒரு சின்ன ட்ராபேக் என்னன்னா, ஓட்டர்ஸ் வந்து 50% தான் எடுத்துக்கணும். விஜய்க்கு வந்து வர்ற கூட்டத்தில் ஓட்டர்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா 50% தான் எடுக்க முடியுமே தவிர 50%க்கு மேலே எடுக்க முடியாது. என்ன காரணம்னா, அவங்களுக்கெல்லாம் ஓட்டு இருக்காது. 18 வயசில் இருப்பார் ஒரு தம்பி, அவருக்கு ஓட்டு உரிமை இருக்கும். ஆனால் அவர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்ல. இப்போ புதுசாக பதியணும். இப்போ இதெல்லாம் அவங்க இப்போ பதிய மாட்டானுங்க. அது யார் பதியணும்னா, அந்த முறைப்படி அந்த பூத்துடைய ஏஜென்ட் போட்டு அவங்க கட்சிக்காரன் வந்து அந்த வட்ட செயலாளர், மாவட்ட தலைவர் அவங்கள்ட்ட மூலியமாக ரெகுலேட் பண்ணுனா தான் பண்ண முடியும். அது அவங்களால அப்படி எல்லாம் ஈஸியாக பண்ணிட முடியாது. ஏன்னா அந்த ஃபாலோஅப் இருக்கணும். ஃபாலோஅப் இப்போயுமே நேற்றே எங்கள் முதல்வர் பேசும்போதே என்ன சொன்னார், இப்போ வந்து இந்த எஸ்ஐ இதை வந்து ரொம்ப பிரமாதமாக நீங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இதோட நம்மளுடைய ஒர்க்கு முடிஞ்சு போயிடல, அடுத்து நம்ம வந்து வாக்கு எண்ணி இது வந்து நம்ம வெற்றி பெற வழி நம்மளுடைய பணி தொடரணும் அப்படின்னு பேசியிருக்காரு. நானே கிட்டத்தட்ட ஒரு 1000 அப்ளிகேஷனை வாங்கி எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே இருக்காங்க அவ்வளோ பேர்த்துக்கும் நான் வாங்கி ஃபுல்லப் பண்ணி கொடுத்துருக்கேன். கட்சி பாராமல் திமுக ஆட்களை மட்டும் கொடுக்கல, எல்லாரும். எங்கள் இதில் அதிகமாக பிராமின்ஸ் இருக்காங்க, பிஜேபி குரூப்பு, அவங்களுக்கும் சேர்த்து தான் ஓட்டை எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் எல்லாரும் நாங்கள் பொறுப்பாக வேலையை பார்த்து நாங்கள் நல்ல முறையில் வச்சுருக்கோம். ரெண்டாவது, இந்த விட்டு போன ஓட்டுகளை எல்லாம் வந்து மறுபடியும் இப்போ நாங்கள் எதுன்னு இந்த லிஸ்ட்டு வந்துருச்சுன்னு சொன்னாக்க, அந்த லிஸ்ட்டை பார்த்து யார் பேரெல்லாம் விடுபட்டு இருக்கோ அவங்க பேரெல்லாம் மறுபடியும் சேர்க்கறதுக்கு ஃபார்ம் நம்பர் 6 வாங்கி ஃபுல்லப் பண்ணி அதையும் கொடுத்து சேர்த்துருவோம். எஸ்ஆர்ஐயில் எதிர்க்கிறீங்க, ஆனா அதே பணியை சீரியஸா செய்யறீங்க. என்ன காரணம்னா, கவர்மெண்ட் வந்து தேர்தல் கமிஷன் கொடுத்ததை நம்ம கோர்ட்டுக்கு போனோம். கோர்ட்டில் உடனே அவங்க தீர்ப்பு கொடுக்கல. பார்த்தீங்களா, ஒத்தி வச்சுட்டே வர்றான். அப்போ இவனுங்களை நம்பிட்டு நம்ம இங்கே உட்காந்தோம்னா ஏற்கனவே பீகார் மாதிரி போயிடும்ல. இப்போ ஏற்கனவே நம்மதில் வந்து 90 லட்சம் ஓட்டர்ஸ் இல்லைன்னு வருது தமிழ்நாட்டில் எஸ்ஐஆரில். ஸோ இந்த 90 லட்சம் யார் என்னங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி மறுபடியும் சேர்க்கணும். இல்லை மிஞ்சி போனால் இருக்கலாம், ஒரு இறந்து போனவங்க இருப்பாங்க, இங்கேருந்து மாறி போனவங்க இருப்பாங்க, இந்த மாதிரி ஆட்கள். சரி, இவங்க போகும்போது இப்போ நானே இருக்கும்போது கிட்டத்தட்ட இப்போ ஒரு 40 வீடு பூட்டி கிடந்துச்சு. இந்த 40 வீட்டுக்கு நான் அப்ளிகேஷன் கொடுத்து அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கலை. அவங்கெல்லாம் லீவில் வெளியூர் போயிட்டாங்க, சிலர் ஃபாரின் போயிட்டாங்க. அவங்க பெர்மனெண்ட் இங்கே தான், பட் அவங்க வந்தால் தானே அதை நம்ம பண்ண முடியும். அப்போ அந்த 40 வீடு ஓட்டர்ஸு கிட்டத்தட்ட ஒரு 3 ஓட்டு வச்சாலும் என்னாச்சு, நாமுன்னா 12 ஓட்டு ஆயிடுச்சு, 120 ஓட்டு ஆகி போச்சு. இல்லை எஸ்ஐஆரை திமுக எதிர்த்தாலும் வேறு வழி இல்லாமல் நடைமுறைப்படுத்தி, வேறு வழி இல்லாமல் தான் நடைமுறைப்படுத்தியிருக்கோம். வேறு வழி இல்லை. வேறு வழி எங்கே இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம எவ்வளோ தான் ராகுல் காந்தி கூட நேற்று ஒரு பெரிய போராட்டம் பண்ணார் டெல்லியில் ராம்லீலா மைதானத்தில். என்ன தான் அவர் பண்ணினாலுமே அவங்க மதிக்கிறது இல்லை. உங்களுக்கு பிஜேபியை பற்றி, நான் பிஜேபியில் கொஞ்சம் காலம் போனேன். கொஞ்ச காலம் நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் பிஜேபியில் பயணித்தேன் வாஜ்பாய் இருக்கும்போது. அவங்களுக்கு எப்படின்னா, நீங்கள் செருப்பை கொண்டு அடிச்சிங்கன்னா கூட அப்படி தடை விட்டுட்டு போயிட்டு இருப்பாங்களே தவிர எய்த்து சண்டைக்கு வர மாட்டான். அவனுடைய பாலிசி அப்படி இருந்ததுனால தான் இன்றைக்கி அவன் வந்து இந்த 12-13 வருஷமாக ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். மலுமட்டு கேடுகிட்ட மலுமட்டு. அவனுக்கு என்ன தான் நீங்கள் இப்போ நம்ம மன்மோகன் சிங் இருக்கும்போது வெறும் 72 லட்சம் கோடி தான் கடன் வச்சுருந்தார். இன்றைக்கி அது எவ்வளோ தெரியுங்களா, 180 லட்சம் கோடி கடன் இருக்குது இந்தியா மேலே.
அப்போ எப்போ நாடு சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து 72 லட்சம் கோடி, இப்போ இவங்க வந்து அந்த 12 ஆண்டு காலத்தில் வந்து இவ்வளோ கிட்டத்தட்ட 110 லட்சம் கோடி கடன், 120 லட்சம் கோடி கடன் வந்திருக்கு. எப்படி? இப்போ தமிழ்நாட்டிலே வந்து சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டு கால வரலாற்றில் தமிழ்நாட்டின் கடன் சுமை வந்து 5 லட்சம் கோடி. ஆனால் திமுகவுடைய 4.5 ஆண்டுகள் ஆட்சியில் 5 லட்சம் கோடி அதிகரிச்சிருக்கு, 10 லட்சம் கோடியா அதிகரிச்சிருக்கு. அதுக்கு காரணம் கேளுங்க. இந்த ஏற்கனவே நம்ம வரும்போது 4,80,000 கோடி கடன் இருந்துச்சு. அதுக்கு மாச வட்டி வந்து நம்ம கட்டினதே 50 லட்சம், வருஷத்துக்கு நம்ம 50 லட்சம் கட்டியிருக்கோம். இந்த 4 வருஷத்துல அதனுடைய வட்டி கணக்கு பண்ணுங்க, சரிங்களா? அதுவே கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி நம்ம வட்டி கட்டியிருக்கோம். 2 லட்சம் கோடி வட்டி கட்டியிருக்கோம். மீதம் நம்ம வாங்கியிருக்கோம். அதே வட்டியை அதிமுக அரசாங்கம் கட்டியிருக்குல்ல? ஆமாம், அதுவும் கட்டி. அதிமுக அரசு இருக்கும்போது வெறும் 90,000 கோடி தான். கலைஞர் ஆட்சி காலத்தில் வெறும் 90,000 கோடி தான் கடன். 1000ல் தான் இருந்துச்சு, 90,000 கோடியில் தான் 2011 18 21 தான் வந்து 4 லட்சம் கோடி வாங்கப்பட்டது. அவர் எடப்பாடி வாங்கினாரு. எடப்பாடியும் ஜெயலலிதா அம்மா காலத்தில் வாங்கினாங்க. நம்ம வந்த உடனே நீங்க ஒரு விஷயம் ரொம்ப பேர் புரியாம பேசுறாங்க. நம்ம ஆட்சிக்கு வரும்போது கொரோனா வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிஞ்சு செகண்ட் ரவுண்டில் நம்ம வந்தோம். செகண்ட் ரவுண்டு வந்து பெரிய அளவில் இல்லைனாலும் கொரோனா பாதிப்பு இருந்தது. அது ரெகுலரேட் ஆகி வர்றதுக்கு 2 வருஷம் ஆச்சு, சரிங்களா? அப்போ 23ல் தான் நம்ம வந்து ஃபுல் பிளட்ஜடாக வந்தோம். அப்போ வந்து தொழிற்சாலைகள் எல்லாம் மூடி கிடந்தது. எல்லா இண்டஸ்ட்ரீஸும், எல்லா பவர் ஷட்டர்ஸ் எல்லாம் மூடி கிடந்தது. அதெல்லாம் ரெனோவேட் பண்ணி மறுபடியும் நம்ம அதை ஃபுல் ஸ்விம்மிங்க்கு வந்து ஒர்க்கு வர ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு நம்ம ஜிடிபி 16%. இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 ஜிடிபி 16% நம்ம தமிழ்நாடு தான் இன்னைக்கு இருக்குது. அந்த அளவுக்கு இன்னைக்கு தொழில் வளங்களை நம்ம பெருக்கியிருக்கோம், வருவாயை கூட்டியிருக்கோம், சரிங்களா? இதெல்லாம் வந்து இது நாங்கள் சொல்லலை. தொழில்துறை வளர்ச்சி அடைந்தாலும் வேளாண் துறை வந்து தமிழ்நாட்டில் வளர்ச்சி அடையல, விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் மறுக்க ஐயா, விவசாயிகளை பொறுத்த மட்டும் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. என்றைக்குமே விவசாயி வந்து உழுதவன் கணக்கு பார்த்தானா உலக்கு கூட மிஞ்சாதுன்னு ஒரு பழமொழி எங்கள் கிராமத்தில் சொல்லுவாங்க. எங்களுக்கெல்லாம் 100கணக்கான ஏக்கர், எங்களுக்கு எங்கள் நிலத்தை ஒரு நாளையில் போய் சுற்றி பார்த்துட்டுலாம் வர முடியாது. அதிலிருந்து என்ன வருமானம் வந்துச்சு? அவ்வளோதான். அதாவதுங்க, இப்போ இன்னைக்கு கற்பையா மூப்பனார் எடுத்துக்கோங்க, மீனாட்சி அம்மாவை எடுத்துக்கோங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து தஞ்சையில் வந்து 2000 வேலி 3000 வேலி நிலம். என்ன அவங்களுக்கு வருது? இப்போ பெருசாக ஒன்றும் வரல. ஏன்னா அவன் உழுகிறவன் அவன் விவசாயம் பண்ணுவான். நமக்கு குத்தகை வந்து ஒரு ஏக்கராவுக்கு வந்து 10-20 மூடை கொடுக்கணும். அவன் எங்கே கொடுப்பான்? அவன் நல்லா விளைஞ்சா தானே அவன் 20 மூடை கொடுக்க மாட்டான். ஒரு 5 மூடை 2 மூடை இப்படி தான் கொடுப்பான், அளப்பான். அதனால் அது ஒன்றும் சரி வராது. ரெண்டாவதுங்க, நம்ம மான்சூன் வந்து நம்ம இதில் வந்து இந்த முறை தாங்க முறைப்படி மான்சூன் வந்திருக்கு, வடகிழக்கு பருவமழை. ஆமாம், அது வந்து மற்ற ஆண்டுகள் எல்லாம் இந்த மாதிரி பெய்யலை. அதுலேயும் இந்த நவம்பர்ல எல்லாம், டிசம்பரில் பார்த்தீங்கன்னா கூட லாஸ்ட் இயர்லாம் கூட மழை இருந்தது. ஆனால் இந்த இயர் வந்து இப்போ ஏதோ புயல் வந்துருச்சுங்கிறானே தவிர சென்னையை தாக்கல. சீரான மழை பெய்தது, சீரான மழை பெஞ்சது, பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. ஆனால் இப்போ கடந்த, அதாவது நமக்கு தேவையான மழை 10% அதிகமாகவே பெஞ்சிருச்சு. தேவையான மழை தமிழ்நாடு பூரா பெஞ்சிருக்கு, 10% அதிகமாகவே பெஞ்சிருக்கு. தாவேக வருகையால் திமுக வெற்றி பாதிக்கப்படும் என்ற கருத்து இருக்கின்றது. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து 15% வாக்குகள் வந்து சிறுபான்மை வாக்குகள். இந்த சிறுபான்மை வாக்குகளை வந்து இந்த தேர்தலில் தாவேகவும் வாங்கும்போது பாதிப்பு ஏற்படாதா திமுகவுக்கு? அதாவது கண்ணு, சிறுபான்மையின் ஓட்டுனா, அதாவது வந்து அவர் கிறித்துவ ஓட்டு தான் வாங்குவார். கிறித்துவ ஓட்டில் எல்லா கிறித்துவரும் போட மாட்டாங்க. அவர் வந்து ஒரு பிரிவு, அவர் ஒரு பிரிவை சேர்ந்தவர். அந்த பிரிவு தான் இப்போ அவருக்கு சப்போர்ட் பண்ணுது. ஃபைனான்ஸை சப்போர்ட் பண்ணுறதே அந்த பிரிவில் இருந்து தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க சப்போர்ட் பண்ணி அவங்க ஆட்கள் வந்து அவங்க சர்ச்சில் மாத்திரம் சொல்லி போடுவாங்க. அது வந்து பெருசாக நமக்கு பாதிப்பு இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து கேத்தலிக்ஸை காட்டிலும் இங்கே வந்து ப்ரோட்டஸ்டாண்டும் அல்லோலோயாவும் தான் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்காங்க. ப்ரோட்டஸ்டாண்டும் அல்லோலோயா, சரிங்களா? இவங்க தான் நிறைய இருக்காங்களே தவிர அவங்க வந்து கேத்தலிக்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். கேத்தலிக்ஸ் கம்மியாக இருந்தால் கூட கேத்தலிக்ஸ் ஓட்டு ஃபுல்லாக அவங்க கூட வாங்கிட மாட்டாங்க. ஏன்னா அந்த ஃபாதர்ஸ் எல்லாம் நம்ம திமுக கூட தான் இருக்காங்க. திடீர்னு வந்து அவங்க கேட்டாங்கங்கிறதுக்காக அந்த ஓட்டு அங்கே போயிடாது. இன்றைக்கி 18% இருக்காங்க முஸ்லீம் தமிழ்நாட்டில். அவங்க ஓட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 12% ஓட்டு விழும்.
கிறிஸ்தவர்கள் ஓட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் 5% ஓட்டு தான் எதிர்பார்க்குறோம். அதுக்கு மேலே நாங்கள் அவங்கள்ட்ட எதிர்பார்க்கல. அப்போ இந்த 12 + ஒரு 5 எங்களுக்கு 17% ஓட்டு வந்துடும். அதுக்கப்புறம் எங்கள் கட்சியினுடைய ஓட்டு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட்டு எங்களுக்கு 24%, 22லேருந்து 24% இருக்குது. அப்போ கணக்கு பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் காங்கிரஸ் இருக்குது, கம்யூனிஸ்ட் இருக்குது, விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் 2%, 20 கட்சிகள் இருக்கு திமுக கூட்டணியில. நான் என்ன சொல்கிறேன், கம்யூனிஸ்ட் 2 பேர்த்துக்கும் ஒரு 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 1.5 வைங்க, 2 கம்யூனிஸ்ட்டுக்கு ஒரு 3 வச்சுக்கோங்க. இவருக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து எப்படி 5லேருந்து ஒரு 7% வரும். ஸோ ஒரு 5% வைங்க, அது ஒரு 3, இது ஒரு 5, இதே 8 ஆகி போச்சு. காங்கிரஸுக்கு எப்படியும் ஒரு 3% வரும், 2லேருந்து 3% வரும் காங்கிரஸுக்கு. அப்போ என்னாச்சு, அதே 11% ஆச்சு. இது மட்டுமே. அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் சொன்ன எங்கள் ஓட்டு, அதுக்கப்புறம் சிறுபான்மையினர் ஓட்டு சரியாக போச்சா? 40 தாண்டிடுச்சா? அப்புறம் ஏன் நாங்கள் ஜெயிக்க முடியாதுன்னு நீங்கள் கடந்த முறை 45% வாக்கு வாங்கி தான் வின் பண்ணீங்க. ஆமாம். ஆனால் அதே வாக்கு இந்த முறை பதிவாகணும்ல. ஆகுங்கண்ணு. அதாவது நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அதாவது பெருசாக ஒன்றும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இப்போ ஒன்றும் பெரிய ஒன்றும் தவறுகள் நடக்கலை. இப்போ வந்து வேணும்னு சொல்லி இப்போ வந்து ஒன்றிய அரசு வந்து ஈடியை வச்சு இந்த மாதிரி நேரு வந்து என்ன பண்ணால் 850 கோடி ஊழல் பண்ணாங்கன்னு சொன்னான். இப்போ 1020 கோடி வந்து ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு யாருக்கு அனுப்புகிறான்? டிஐஜிக்கு அனுப்பி எஃப்ஐஆர் போடுங்கங்கிறான். ஏன் நீ உண்மையான ஆளாக இருந்தால் நீ எதுக்கு எங்களுக்கு அனுப்பணும்? நேரடியாக போய் கோர்ட்டில் கொடுத்து இந்த மாதிரி அவங்க எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறாங்க, நீங்கள் போட சொல்லுங்கன்னு சொல்லி கேஸ் கொடுக்க வேண்டியது தானே. அதாவது எங்களை மிரட்டணுங்கிறதுக்காகத்தான் இதை உபயோகப்படுத்துகிறாங்களே தவிர, கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். ஒரு அப்பாயின்மெண்ட்டு போடுறோம் அப்படின்னா மொத்தம் வந்து வாட்டர் போர்டில் அப்பாயின்மெண்ட் போடுறோம். ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு வாட்டர் போர்டில் போட்டால் எவ்வளோ வாங்குவாங்க கமிஷனு சொல்லுங்கள்? வேலைக்கு அவனே பாவம் செத்து சீரழிஞ்சு போய் வேலைக்கு வருவான். அவன்கிட்ட போய் என்ன காசு வாங்க முடியும்? கொஞ்சம் கூட அதாவதுக்குன்னு. ரெண்டாவது, வாட்டர் போர்டு இப்போ எல்லாம் வந்து அங்கே முன்ன பழைய காலம் இல்லை. நான் வாட்டர் போர்டு பெரிய கான்ட்ராக்டர். ஆனால் இப்போ வாட்டர் போர்டில் பெருசாக ஒன்றும் டெவலப்மெண்ட் ஒர்க் இல்லை. என்ன காரணம்னா, அந்த வாட்டர் போர்டு ஒர்க்கை வந்து கம்ப்ளீட்டாக என்டர் டு அந்தந்த யூனியனுக்கு கொடுத்துட்டாங்க. யூனியன் தான் இப்போ போர் போடுறது, அந்த பைப்பு மாட்டுறது, வைக்கிறதெல்லாம் அந்த யூனியன் தான் பார்க்குது. ரெண்டாவது, பெரிய பெரிய டேங்கு கட்டுறது மட்டும்தான் இப்போ வாட்டர் போர்டு பண்ணுது. அதே மாதிரி முன்னாடிலாம் வந்து சுயேஜெல்லாம் வந்து வாட்டர் போர்டில் தான் இருந்துச்சு. அதுக்கு தான் பேரே வாட்டர் அண்ட் ட்ரைனேஜ் போர்டுன்னே பேர். இப்போ அதை வந்து யூனியனில் கொடுத்துட்டா முனிசிபாலிட்டி அந்த கார்பரேஷன் பண்ணுது. இப்போ சென்னையிலேயே யார் பண்ணுறா பார்த்துருப்பீங்கல்ல, சுயேஜெல்லாம் யார் பண்ணிகிட்ருக்கா? கார்பரேஷன் தானே பண்ணுது. குடிநீர் வடிகால் வாரியம் பண்ணலையே. இதனால் குடிநீர் வடிகால் வாரியம் ரொம்ப இப்போ இதாகிடுச்சு. அந்த டிபார்ட்மெண்ட்டே வந்து முன்னாடி போனீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஒவ்வொரு எம்டியும் டெரர் எம்டியெல்லாம் வருவாங்க. அதுக்கு ஒரு இடின்னு ஒரு போட்டாங்க, இன்ஜினியரிங் டைரக்டர்னு ஒருத்தர் போடுவாங்க. ரொம்ப பிரமாண்டமாக இருக்கும். இப்போ அதெல்லாம் இல்லை கண்ணு, போச்சு. அதெல்லாம் வந்து ஜெயலலிதாவே அதை இதாகிடுச்சு. ஜெயலலிதா ஒன்லி அந்த அம்மா டெவலப் பண்ணது வந்து டாமினை தான் அந்த அம்மா கையில் வச்சு டெவலப் பண்ணாங்க. டாமின்லேருந்து அவங்களுக்கு பல லட்சக்கணக்கான கோடிகள் வந்துச்சு. அதை வச்சு தான் அவங்க எல்லா வேலைகளும் பண்ணாங்க. அதிகமாக அவங்களுக்கு அதுவும் ரோடு செக்டார்லேயும் தான் வருமானம். பல்வேறு கட்சிகள் என்டிஏ கூட்டணியில் இடம்பெறும். அப்படி இடம்பெறும் போது அது திமுகவுடைய வெற்றி வாய்ப்பை பாதிக்கும் என்பதுதான். ஏற்கனவே கடந்த முறை என்டிஏ கூட்டணியில் இருந்த அன்புமணி இப்போ எங்கே போயிட்டாரு? விஜய்கிட்ட போயிட்டாருங்க. இன்னும் போல உறுதியாக பால் கொண்டு போய் லெட்டர் கொடுத்துட்டு வந்துட்டாரு. அது வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவு கேட்டு போனாரு. ஆமா, நான் இன்னொரு சேனல்ல பார்த்தேன், அவங்களுக்கு தான் அங்கதான் போறாரு அப்படின்னாங்களே. சார், என்டிஏ கூட்டணிங்கிறது வந்து நீங்க இங்க இது இடியட் கூட்டணிங்க. தமிழ்நாடை பொறுத்த மட்டிலும் மற்ற மாநிலங்களில் அதாவது இங்கே வந்து முழுக்க முருகனையும் கும்பிடுவான், இப்போ இதையும் ஐயப்பனையும் கும்பிடுவான், எல்லாம் பண்ணுவான். ஐயப்பனை கும்பிட்றவனும் முருகனை கும்பிட்ற மாத்திரம் ஓட்டு போட்டால் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சியில் இருக்க முடியும். இதுக்கு முன்னாடியே, இப்போ இல்லை, இதுக்கு முன்னாடியே அப்படி தான். இப்போ யார் போடுறா?
இன்னைக்கு நேற்றுக்கு பாருங்கள் திருச்செந்தூரில் அந்த கடல் வந்து அரிப்பு வந்து கிட்டத்தட்ட ஆல்ரெடி அந்த மணலே எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஆனால் லட்சக்கணக்கான மக்கள் நீராடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அந்த கந்த சஷ்டி விழா வந்தது, பல லட்சம் பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. இதெல்லாம் திமுக அரசில் எந்த விதமான அசம்பாவிதம் இல்லாமல் நடக்கிற மாதிரி நாங்கள் ரெகுலேட் பண்ணி வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட 30,000 சொச்சம் கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம். இவன் என்ன பண்ணா? ஏங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அடிக்கல் நாட்டிட்டு இன்னமே அந்த ஹாஸ்பிட்டல் முடியலைங்க. இதுக்கு பின்னாடி பண்ண ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் எல்லா மாநிலத்திலையும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நம்ம கப்பலூரில் போட்ட நம்ம ஓப்பன் பண்ணலை. அப்போ எந்த அளவுக்கு தமிழ்நாடை வஞ்சிக்கிறாங்கிறத பார்த்துக்கோங்க. அதனால இந்த ஆள் வர்றதுனால நமக்கு எந்த விதமான ஓட்டு சதவீதம் குறையாது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. நீங்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.